ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டபுள் ஹெலிக்ஸ் எபிசோட் 4. என்னடா 4 நாள் ஆச்சே இன்னும் சீரீஸ் போடலையே அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. போடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த சீரீஸ் பார்த்து கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். நான் அப்பப்போ அப்படித்தான் கிறுக்கு பிடிச்சிட்டான் அப்செட் ஆயிடுவேன். அதாவது கொஞ்சம் சோகமான சீன் ஏதாவது வந்ததுன்னா நானே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏதோ என் பக்கத்தில் நடக்கிற மாதிரி எனக்கே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படிதான் இந்த எபிசோட்ல எனக்கு இருந்தது. ஸோ போடலாம் போடலாம் போடலான்னு சொல்லி அப்படியே நாளைக்கு 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 நாலு நாள் ஓடிடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் போடலன்னா கமெண்ட்ல எல்லாரும் காரி துப்புவீங்க. சோ அதனால ஏதோ போட்டு முடிச்சிடறேன். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல, மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க அங்க சாப்பாடு பசி எடுத்துருச்சு என்ன மாதிரி. சோ பசிக்குதுன்னு சொல்லி கேட்க, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்கு குக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அதை போய் குக் பண்ணிட்டு வந்து கொடுக்குறேன் ஈச்சேன்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிடலான்னு போறாங்க. நாங்க பவுல் எல்லாம் இல்ல, குக் பண்ணான்ல அந்த பேனு தான் இருக்கு, இதுலதான் சாப்பிடணுமான்னு சொல்லி கேக்குறா பூலாங். ஆமான்னு சொல்ல, சரி ஓகே சாப்பிடலான்னு 2 பேரும் சாப்பிட போறாங்க. பூலாங்க விவரமா அப்படியே சாப்ஸ்டிக்கை கையில எடுத்துட்டு ஸ்பூனை தூக்கி இருந்தான்னு அவங்க கையில கொடுக்குறாங்க. சரி ஓகே சாப்பிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் மண்டையை ஒன்னா அந்த பவுலுக்குள்ள விட அப்படியே மண்டையும் இடிச்சுக்குது. ஈச்சன் அப்படியே அமைதியா இருந்தாலும் பூலாங்குள்ள இருக்க பட்டர்ஃபிளை அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் நமக்கு சாப்பாடு தானே முக்கியங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இவனும் சாப்பிட்றான். 2 பேரும் மாத்தி சாப்பிட, எனக்கு கொஞ்சம் ஸ்பூன் தரியா, சூப்பி நூடுல்ஸ்ல சூப்பியா இருக்கும்ல அதை குடிச்சுக்கிட்டே சாப்பிடணும், அதனால எனக்கு ஸ்பூன் வேணும் அப்படிங்கிற மாதிரி பூலாங் கேட்கறான். அவன் அதுக்காக கேட்கல, இவன் சாப்பிட்ட ஸ்பூன்ல சாப்பிட்டா அது இன்டைரக்ட் கிஸ் இல்ல, அதனாலதான் நம்ம சார் கேட்டிருக்காரு. அவனும் சரி இருந்தான்னு சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறம் மறுபடியும் மடையடிக்க இப்படியே இவங்க மூமெண்ட் சாப்பிட்றதுலயே போயிடுச்சு. அங்க மழை பார்த்தா நிக்கிற மாதிரி தெரியல, கிளைமேட் இருக்க ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. என்ன பண்றது, மழை பெய்யுது, என்னால இப்போதைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன்னு ஃபுல்லாங்க சொல்றான். நான் வேணா நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கு வாங்குற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் ஈச்சேன்னு சரி ஓகே ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்றான். சார் குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராரு, அது ரொம்ப காமெடியா இருக்கு. வேற பைஜாமா இல்லையான்னு கேட்க, என்கிட்ட இது மட்டும் தான் இருக்கு வேற இல்ல அப்படின்னு சொல்லி ஈச்சன் சொல்றான். சரி ஓகே நீ அங்க படுத்துக்கோ, சின்ன ரூம் அங்க இருக்கு, நான் அங்க போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஈச்சன் தனியா அந்த ரூமுக்கு போக இவன் பெட்ரூம்ல படுக்கிறான். சார் போய் படுத்த அடுத்த செகண்ட் அவருக்குள்ள அப்படியே 2 பேருக்கு இடையில அந்த மூமெண்ட் எல்லாம் கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. கதவை வேற தட்டுறான். என்னன்னு ஓபன் பண்ணி பார்க்க, அங்க அங்க ஏசி ஒர்க் ஆகல. இரு வர அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சன் வேகமா அந்த ரூமுக்கு போறான். பூல் அங்க ஃபாலோ பண்ணிட்டு போறான். அப்புறம் அங்க போய் ஏசி ஆன் பண்ணா ஏசி எல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஏசி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இவன் அமைதியா இருக்கான். இவன் 2 வார்த்தைக்கு மேல பேச மாட்டேங்கிறான். பூலாங்க தான் அப்படியே நிழலெல்லாம் பாக்குறான், ஹக் பண்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு அப்படியே அவன் பின்னாடி நிக்கிறான். அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஒரு மாதிரி இருக்கு ஈச்சனுக்கு. நீ எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி பூலாங் கேக்குறான். அதுக்கு இவ எதுவுமே பதில் சொல்ல, இன்னும் என் மேல உனக்கு அக்கறை இருக்கு அப்படித்தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சன் சைலண்டா இருக்க, அப்படியே அவன் பக்கத்துல இவன் உட்காந்துட்டான். இவன் நகரவே இல்லை, அதே இடத்துல இவன் இருக்கான். இவனை பார்க்கும்போது அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ என்கிட்ட போய் சொல்ற, எனக்கு தெரியுங்கிற மாதிரி அவன் கண்ணை பார்த்துட்டே இருக்கான். நீ என்ன மறக்கவே இல்லை, இன்னும் நீ என்ன நினைச்சிட்டு தான் இருக்கன்னு சொல்ல, அவனும் எதுவுமே பேசல. அப்படியே நான் அமைதியா இருக்க. பூலாங்க்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, ஐ மிஸ் யூ, நான் உண்மையாவே உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, அதுக்கு எதுவுமே பேசல. கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் வருது. லைட்டா சார் அப்படியே அழுகுறாரு. பூலாங் சொல்றான், ஈச்சேன் மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமா, ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கன்னு சொல்ல, அது முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அமைதியா இருக்கான். இவன் அப்படியே இருந்துச்சு அவனை பாக்குறான். அவனை பார்த்துட்டு அவன் கிட்ட க்ளோஸா போய் கிஸ் பண்ண, கிஸ் எல்லாம் சார் வேணான்னு சொல்ல, கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருக்கு இடையில எல்லாம் முடிஞ்சிச்சு போல. ஓகே மட்டும் சொல்ல மாட்டான், ஆனா முடிக்க வேண்டிய மேட்டர் எல்லாத்தையும் முடிச்சிட்டான். காலையில எஞ்சி பாக்குறான் ஈச்சேன்னு, அங்க ஃபுல் அங்க காணும். எங்கடா போனா அவன் அப்படின்னு யோசிக்க, அவர் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. ஒரு மெசேஜ் பண்ணிருக்கான், எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு, நான் போறேன், உனக்கு லீவ் கொடுக்குறேன், இன்னைக்கு நீ லீவ் எடுத்துக்கோ, அப்புறம் என்னோட ரூமோட கோடு, நீ எப்ப வேணாலும் வரலாம், சீக்கிரம் வந்துருன்னு சொல்லி அதுல கோட் நம்பர் எழுதியிருக்கான். சோ குட்டியே அது பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை எடுத்து பாத்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அம்மா கிட்ட இருந்து போன் வருது. எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேம்மா, சரி இப்படியே இல்லாம சீக்கிரமா உனக்கு ஏதாவது பொண்ணு பிடிச்சிருந்தா பாருடா, நீ ஒர்க் பண்ற இடத்துல, நான் ஓகே சொல்லிடுறேன், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, கையில அந்த ரிங் எடுத்து பாக்குறான் அந்த குட்டி பாக்ஸ்ல. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அம்மா நான் போன் வைக்கிறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். கையில அந்த ரிங்க எடுத்திருப்பான், ஆனா அந்த ரிங்க மறுபடியும் அதே பாக்ஸ்ல வச்சு மறுபடியும் அந்த பாக்ஸ் அங்க வச்சுட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கு, 2 அர்த்தத்துல இருக்கான். அவனால கரெக்டான டிசிஷன் எடுக்கவே முடியல. சேம் டைம் அடுத்து ஃபூலாங் தான் காட்டுறாங்க. அவனோட மெசேஜ்க்கு அவன் ரிப்ளை பண்ணவே இல்லை. சோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. போய் அவனோட ஃப்ரெண்ட் அந்த சாசா இருக்கால, அவளை கூட்டிட்டு வான்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் ஈச்சன் ஆபீஸ்க்கு வரான். பட் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு. 1 வீக் ஆச்சு எந்த
பதிலுமே அவன் சொல்லல. சோ அதனால ஃபூலாங்க்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அங்க இருந்து சாசா வரா. டேய், வர வர நீ ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்க, என் கூட வா, நம்ம எங்கேயாவது வெளியே போலான்னு சொல்லி கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வரா. அவனும் பேசிக்கிட்டே வந்துட்டே இருக்க, இங்க போன்னு சொல்லி கார் ஓபன் பண்ணி உள்ள பிடிச்சி தள்ளி விட்டு ஓடி போயிட்டா. காருக்குள்ள பார்த்தா ஃபூலாங் தான் இருக்கான். நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே இழுத்து மடியில உட்கார வச்சுட்டான். என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. உனக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லையா? அது இல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன, நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்லிடுவியா? ஆனாலும் எஸ்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி போலான்னு சொல்றான். எதுவுமே பேசாம அமைதியா அவன் இருக்கா. அவனை இறக்கி கீழே உட்கார வச்சிட்டான். சரி, நீ எப்ப வேணாலும் வருவீல அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க. அவன் வெளியே போக முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு திரும்பி திரும்பி பாக்குறான். சரி, டோர் ஓபன் பண்ணி விட்டுட்டு ஃபூலாங்க அமைதியா இருக்கா. அவன் குடுகுடுன்னு வெளியே ஓடிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஈச்சேன் எப்படியாவது ஃபூலாங்க மீட் பண்றதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரெஸ்ட் ரூம்ல அவனை பார்த்தா குடுகுடுன்னு ஓடிடுறான். ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்துட்டு இருக்கா. இவன் போன் பேசிட்டு இருக்கதை பார்த்து குடுகுடுன்னு ஓடிடுறான். இவன் கண்ணுல படாமே ஒரு வாரம் சுத்திட்டு இருக்கான். அவனை பார்க்கவே கூடாதுங்கிறதுல குறியா இருக்கான். அதுக்கப்புறம் இவனும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். எந்த பதிலுமே வரல, ரிப்ளையும் வரல. எப்பதான் பதில் சொல்லுவாங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் பாருக்கு போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இவனை பத்தியே திங்க் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான். ஃபுல்லா சார் ட்ரிங்க் பண்ணி மட்டை ஆயிட்டாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் சாசா, ஈச்சேன், அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு 3 பேரும் பேசுறாங்க. சாசா கேக்குறா, உண்மையே சொல்லு, உங்க 2 பேருக்கு இடையில என்னதான் இருக்குன்னு. அவன் என்னோட ஓல்டு கிளாஸ்மேட், பேசாம இரு, அதை பத்தி எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. ஈச்சன் அமைதியா இருக்கா. நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா? எப்பயுமே ஒன்னாவே இருப்பீங்களா? தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். நீ இது வரைக்கும் யார் கூடயாவது டேட்ல இருந்திருக்கியா? நீ சின்ன பார்த்து கேட்க, அது என்ன சொல்றது, எனக்கு பயமா இருக்கு. ஒரு வேளை எனக்கு ஹார்ட் பிரேக் ஆயிட்டா கார் ஆக்சிடென்ட் ஆகும்னு பயந்தான், அதுக்குன்னு கார்ல போகாம இருப்போமா? இது வேற அது வேற அப்படின்னு சொல்லி ஈச்சின் ஃபீல் பண்றான். நீ ஓவரா பண்ற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்காத. நான் உன்கிட்ட சொல்றேன், ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா சந்தோஷமா இருக்கும். சோ அதை தைரியமா ஃபேஸ் பண்ணணும்டா. சோ நீ யோசிச்சு பாரு, ஒருவேளை அது நல்லா இருந்தா நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டா அப்படின்னு சொல்லி ஈச்சன் ஆரம்பிக்கிறான். உன்னோட எக்ஸ் திரும்ப வந்து உன்கிட்ட பேசினா நீ என்ன சொல்லுவ? இன்னும் நம்ம அவங்கள லவ் பண்ணா கண்டிப்பா அவங்க கூட இருக்கறதுல தப்பு இல்ல அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். இன்னும் 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணும்போது ஏன் நீ அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற? அது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஒருவேளை அவங்கள நான் லவ் பண்ணலையோன்னு தோணுது. நீ இன்னும் அவங்க மேல ஏதாவது கோபத்துல இருக்கியா? அதெல்லாம் கிடையாது, எனக்கு பயமா இருக்கு. மறுபடியும் நீ ஏமாத்திட்டு போயிட்டா எதை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணாம இருந்தா நான் எப்படிதான் புரிஞ்சுக்க முடியும்? அதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுல லாஜிக்கே இல்ல. ஒரே ஒரு சிம்பிளான இது, நான் சொல்றதை கேளு. 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணும்போது இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல. ஒரு வேளை ஃபியூச்சர் ஹாப்பியா இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஃப்ரெண்டு. இதெல்லாம் கேட்கும் போது ஈச்சனுக்கு லைட்டா ஒரு மாதிரி ஹாப்பியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான். அந்த குட்டி பாக்ஸ் ஓபன் பண்ணால, அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல குட்டி குட்டியா நிறைய திங்ஸ் அவன் போட்டு வச்சிருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. சோ சின்ன பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். ஸ்கூல் டைம்ல இவன் நிறைய மார்க் எடுத்தா சாப்பாடு வாங்கி தரேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. சோ மார்க் ஏதோ கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லி பேப்பர் எல்லாம் பார்த்து இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சே, இதுல மார்க் இருக்கு, நான் போய் கேட்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான். அந்த டைம் லூஃபெங் வரான். நான் இதுக்கு முன்னாடி அவன் பேரை தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி, அவன் பேரு லூஃபெங், நான் ஃபூல் ஆகுன்னு சொல்லிட்டேன், ஏதோ கன்ஃபியூஸ்ல மாத்தி சொல்லிட்டேன். சோ அதை சரி பண்ணிக்கோங்க. லூஃபெங்கோட அப்பா அவனுக்கு சின்னதா மியூசிக் பிளேயர் மாதிரி ஒண்ணு வாங்கி தந்திருக்காங்க. அதுல அப்படியே ஹெட்போன் எல்லாம் போட்டு பாட்டு கேட்க, கண்ணை மூடிட்டு இந்த பாட்டு கேளு, சூப்பரா இருக்கும் தெரியுமான்னு சொல்லி லூஃபெங் சொல்றான். ஈச்சனும் கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கான். பாட்டு ஒரு பக்கம் அப்படியே பிளே ஆயிட்டு இருக்கு. அப்படியே மைல்டான மியூசிக். கண்ணை மூடி அதை அப்படியே ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டே இருக்கான் ஈச்சன்னு. அவன் கேட்டுட்டே இருக்கும்போது அங்க இருந்து ஒருத்தர் வரா. ஏண்டா விளையாட வரலையா, லேட் ஆச்சுன்னு சொல்ல, சாரிடா எனக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன், நீ இங்கே பாட்டு கேட்டுட்டுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் லூஃபெங் போயிட்டான். அவனும் அந்த MP3 பிளேயர் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அது கீழே வச்சுட்டு சார் அப்படியே தூங்கிட்டாரு. அமைதியா தூங்க அந்த பாட்டு ஃபுல்லா பிளே ஆயிட்டே இருக்கு. அப்புறம் அங்க லூஃபெங் வரான். இவன் பாட்டு கேட்கிற ஸ்டைல பார்த்தோன்னே அப்படியே அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல போய் உட்காந்து அவனோட பேச பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றான். அவன் போட்டிருக்க கண்ணாடி அப்படியே மெல்ல கழட்டி அதை பக்கத்துல வச்சுட்டு இவனும் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சாருக்கு நல்லா தூக்கம் போல அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்க, இன்னொரு சைடு எடுத்து அந்த ஒயரை காதுல வச்சுட்டு இவனும் இந்த பாட்டு கேட்டுட்டே நம்ம சார ரசிக்கிறாங்களாம். அவன் டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்க இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவன் பேப்பர் ஏதோ பார்த்துட்டு இருக்கான். ஐயோ தூங்கிட்டேன்னா நான் அப்பதான் எனக்கு தெரியுது. என் பேப்பரை கொடுன்னு சொல்லி பேப்பரை புடுங்க, இங்க பாரு, நீ மார்க் தப்பா கால்குலேட் பண்ணிருக்கன்னு நினைக்கிறேன், நீ இன்னும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க உனக்கு வாய்ப்பு இருக்கு, போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் இது உனக்கு பிடிச்சிருக்கா, இது வேணா நீ வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லல, அமைதியா இருக்கான். சரி ஓகே, நான் என்ன கொடுத்தாலும் வேணான்னு சொல்றேன். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான், பட்
வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு இது தேவையில்லைங்கிற மாதிரி ஏதோ ஃபீல் பண்றாங்கிறது புரியுது. சரி வேணா ஒண்ணு பண்ணலாம், உனக்கு பசிக்குதா, நம்ம சாப்பிட போலாமான்னு சொல்ல எனக்கு பசிக்கலன்னு சொல்றான். ஆனா வயித்துல இருந்து சத்தம் வருது, அது லைட்டா பசிக்குதுன்னு சொல்ல சரி வா நம்ம ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. அங்க போய் நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணிட்டே இருக்காங்க கண்டினியூவா. சோ இவ ஆர்டர் பண்ணது எல்லாமே லூஃபிங் தான். அங்கேயும் டிஷ் வருது. சோ மீட் வந்திருக்கும் போல, அதை எப்படி கட் பண்ணி சாப்பிடுறதுன்னு கூட ஈச்சனுக்கு தெரியல. ஆனா இங்க பார்த்தா லூஃபிங் டக்கு டக்கு டக்குன்னு அதை கட் பண்றான். இவன் ட்ரை பண்றான், ஆனா இவனால முடியல. கடைசியில போ அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்து வாயில வச்சு சாப்பிட ட்ரை பண்றான். எக்ஸ்கியூஸ் மீ, சாப்ஸ்டிக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க சாப்ஸ்டிக்ஸ் எல்லாம் அங்க தரமாட்டாங்க. குடுன்னு சொல்லிட்டு இவன் கட் பண்ணதை அவனுக்கு கொடுக்குறான். இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுன்னு எப்படி சாப்பிடணும்னு லூஃபிங் தான் சொல்லித்தரான். ஓ இப்படிதான் சாப்பிடணுமான்னு சொல்லி அவனும் எடுத்து சாப்பிட்றான். இது நல்லா இருக்கா, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா எடுத்து ஒண்ணு சாப்பிட்றான். இவன் சாப்பிட்ற ஸ்டைல பார்க்கும்போது லூஃபிங்க்கு செம்ம காமெடியா இருக்கு. சோ அதுக்கப்புறம் இப்படி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டே இருக்கு. சோ அதுக்கப்புறம் நீ கிராஜுவேட் ஆனதுக்காக என்னோட கிஃப்ட்னு சொல்லி அந்த மினி மியூசிக் பிளேயர் இருக்குல்ல, அதையும் தான் கிஃப்ட் பண்ணிருப்பான். அதை இப்பதான் பாக்குறாரு நம்ம ஈச்சேன்னு. அதை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே குட்டி குட்டியா இருக்கிறது எல்லாமே இவனுக்கும் லூஃபிங்க்கும் இடையில நடந்து அந்த குட்டி குட்டி மூமெண்ட் போல. ஃபர்ஸ்ட் அந்த ரிங் எடுத்து பாக்குறான். ரிங் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு அந்த ரிங்க கையில போட்டுக்கிறான். அதாவது இவர் இப்ப லூஃபிங்க அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனா இப்ப கொஞ்சம் கையில போறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டப்படுது. உள்ள எப்படியோ திணிச்சாச்சு. அவனை பாக்குறதுக்காக வேக வேகமா அவனோட வீட்டுக்கு வரா. அவன் தான் இவன் வீட்டோட டோர் லாக் கொடுத்திருப்பான்ல, நம்பர் கொடுத்து நீ வான்னு சொல்லியிருப்பான். சரி அவனை பாக்கணுங்கிறதுக்காக சார் அப்படியே ஓடியே வந்துட்டாரு. ஒரு வழியா லூஃபிங்கோட வீட்டுக்கும் வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு எக்ஸைட்மெண்ட். நம்பர் ஓபன் பண்ணிட்டு டோர் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா, அங்க பார்த்தா நம்ம சார் லூஃபிங்க ஃபுல் ட்ரிங்கிங். பக்கத்துல பார்த்தா எவனோ ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்தனே அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஈச்சனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஷாக்கா அப்படியே நின்னுட்டு இருக்க லூஃபிங் டக்குன்னு அவனை பார்த்துட்டு இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஈச்சன் ஈச்சன் ஒரு நிமிஷம் இரு, நான் உன்கிட்ட பேசணும், நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி ஏதோ பேச வர இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். வேணாம், இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னால முடியாது, உனக்கும் எனக்கு இடையில எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கையில போட்டுருக்கறீங்க வந்த வேகத்துல கழட்டி தூக்கி போட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் இவன் அழுதுகிட்டே அப்படியே அதே இடத்துல படுத்துட்டான். அந்த ரிங்க கையில வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்க இங்க இருந்து வேகமா ஓடி போனவன் அப்படியே போயிட்டான். ட்ரிங்க் பண்ணனால இவனால எந்திரிச்சு போகவும் முடியல. ஒரு குட்டி பிளாஷ்பேக். பார்ல நம்ம சார் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பையன் இவன் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணிருப்பான். அப்ப இவனுக்கு அவனை பார்க்கும்போது நம்ம ஈச்சேன் மாதிரி இருந்திருக்கும். இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா ஈச்சேன்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் இந்த பையன் கூட்டிட்டு வந்திருப்பான். சோ இங்க இவன் பார்த்து தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டான். எனக்கு ஒண்ணும் புரியல. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த லேங் இருக்கான்ல, லேங், அவனை பார்க்கும்போது இவனுக்கு லூஃபிங் மாதிரி தெரிஞ்சது ஈச்சனுக்கு. அப்ப அது நல்லா இருந்தது. அதுல ஈச்சனுக்கு எந்த தப்பும் கிடையாது. இப்பயே நம்ம லூஃபிங் ட்ரிங்க் பண்ணிருக்கும் போது ஈச்சன் மாதிரி ஒருத்தனை நினைச்சிட்டு அவன் கூட இவன் வீட்டுக்கு வந்தா அதை பார்க்கும்போது இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். இவனோட நிலைமையில இருந்து அவன் யோசிச்சு பார்க்க மாட்டான். சோ இது எந்த ஒரு நியாயம், எனக்கு இது பிடிக்கல. அப்புறம் காலையில தான் லூஃபிங் எந்திரிச்சு பாக்குறான். அப்பதான் அவனுக்கு நடந்ததெல்லாம் புரியுது. போன் வேற அடிக்குது. அங்க ஆபீஸ்ல இருந்து போன் வருது. ரெசிக்னேஷன் லெட்டர்ல சைன் பண்ணணும்னு சொல்ல, யார் ரெசிக்னேஷன் பண்றது அப்படின்னு கேக்குறான். ஈச்சனோட பேரை சொல்ல செம்ம ஷாக்கு. அப்படியே கோட் எடுத்துட்டு குடு குடுன்னு அங்க இருந்து ஓடி போறான். இங்க பார்த்தா இவன் கூலா உட்காந்துருக்கா. உங்களுக்கு அதான் வெயிட்டிங், இந்தாங்க இத சைன் மட்டும் பண்ணி கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல காட்டுறான். அதை பார்த்த உடனே அப்படியே லூஃபிங்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க பாரு, நேத்து நைட்டு நடந்தது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, நீங்க எனக்கு எதுவும் பண்ண வேணாம், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், சைன் மட்டும் பண்ணி கொடுங்க போதும்னு சொல்றான். இவன் டச் பண்ணலான்னு போக அவன் தள்ளிக்கிறான். நான் ஒத்துக்கிறேன், நேத்து நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், ஆனா தப்பா எதுவும் நடக்கவே இல்லை, ப்ளீஸ் என்ன நம்புன்னு சொல்ல எதுவுமே நடக்கல, வேணாம், நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கல்ல, சத்தியமா நான் உன்னை தவிர வேற யாரும் டச் பண்ணதே இல்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, திரும்ப இதே மாதிரி எது நடக்கவே நடக்காது, இந்த ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல, சரி ஓகே அவ்வளவுதானே, உங்களை நான் மன்னிச்சறேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அப்படியே லூஃபிங் அவனை ஹக் பண்ணிக்கிறான். அதுல சைன் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஹக் பண்ணவே ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு மன்னிச்சிட்டேன்னு சொன்ன, இப்ப எதுக்கு மறுபடியும் ரிசைன் பண்றேன்னு சொல்ல, என்னால இங்க ஒர்க் பண்ண முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். என்ன ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பேப்பர் எடுத்து அவன் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சு பாக்குறான். சரி இப்ப என்ன, உனக்கு ரிசைன் பண்ண அவ்வளவுதானே, அப்படி ரிசைன் பண்ணா பெனால்ட்டி இருக்கு, உன்னால அது பே பண்ண முடியுமான்னு சொல்ல, அதை பத்தி கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ரிசைன் பண்ணும் டிசிஷன் எடுத்தனா பே பண்ணுவேன்னு சொல்ல, மறுபடியும் அந்த ஃபைல தூக்கி போட்டான். இங்க பாரு, ஏன் இந்த மாதிரி பண்ற, உனக்கு இப்ப என்னதான் வேணும், நான் உன்கிட்ட கெஞ்சுறேன்ல, அது பார்த்தாதா, இதை விட வேற என்ன கேக்குற அப்படின்னு சொல்ல, எதுவும் வேணாம் ப்ளீஸ்னு சொல்லிட்டு அமைதியா ஈச்சு நிக்கிறான். இங்க பாரு, இது வரைக்கும் நான் யாரையும் டச் பண்ணதே கிடையாது, ஆனா நீ அந்த மாதிரி இருந்தியான்னு எனக்கு தெரியல, நீ ஒரு நார்மலான பர்சன் தானே, பிசிக்கல் நீட்ஸ்க்கு தேவைப்பட்டா கண்டிப்பா நீ இந்த மாதிரி இருந்திருப்பில, நீ இல்லாம இருந்திருப்பியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான். அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஈச்சன் எதுவுமே பேசல. சொல்லு,
நான் சொல்றது உண்மைதானே? நீ இல்லாம இருந்திருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் பக்கத்துல க்ளோஸா போக அவன் எதுவுமே பேசல. அவன் கண்ணு மட்டும்தான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அப்ப நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். சொல்லு, நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தானே? இவ்வளவு நாள் நீ கண்டிப்பா யாரோ ஒருத்தர் கூட ஒன்னா இருந்திருப்ப. நீ சிங்கிளா மட்டும் இருந்திருக்க மாட்ட. என்னை விட பெட்டரா இருந்தாங்களா? சொல்லு சொல்லுன்னு சொல்லி அவன் கேக்குறான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லு. நீ எனக்கு யாரு? உன்கிட்ட நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? என்னால முடியாது. நீ என்னை விட்டு போனா உன்னையே நினைச்சிட்டு அப்படியே இருப்பேன்னு நினைச்சியா? நீ ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்க. நான் உன்னை விட பெட்டரான ஒரு பர்சன் மில்லியன் கணக்குல இருக்காங்க. சோ நீ அதை பத்தி யோசிக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஈச்சேன்னு சொல்றான். இவனுக்கு இதை கேட்டுனே டென்ஷன் ஆயிடுச்சு. லூஃபெங் அப்படியே அவன் கண்ணத்துல அறையிலான்னு போறான். அவன் எதுவுமே பண்ணாம அப்படியே கூலா நிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை அப்படியே இழுத்து டேபிள்ல போட்டுட்டு இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸா போக அவன் கிட்ட தப்பா நடந்துக்க இவன் ட்ரை பண்றான். நீ மனுஷனே இல்ல, விடு என்ன அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். லைஃப்ல உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கா ஈச்சேன்னு. அதுக்கப்புறம் இவன் சும்மா இருப்பானா, நீ என்ன மன்னிச்சா என்ன மன்னிக்கலான்னு என்னங்கிற மாதிரி டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில எல்லாமே முடிஞ்சுது. அங்க இருக்க கவுச்லயே ரெண்டு பேரும் தூங்குறாங்க. சோ நல்லா ஈச்சேன் தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் போன் கண்டினியூவா அடிச்சுட்டே இருக்கா. அர்ஜென்ட் ஒர்க் இப்பவே வரணும்னு சொல்லி போன் பண்றாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லி கோவத்துல அப்படியே போனை கட் பண்ணிட்டு, ஈச்சேன் நீ இங்கேயே தூங்கிட்டு இரு, நான் இப்ப வந்துருவேன், சின்ன ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் அவன் கரெக்டா போட்டு விட்டுட்டு அவன் நல்லா தூங்குறான். அவனை பார்த்துட்டு அங்க இருந்து அவன் கிளம்பிட்டான். ஆனா ஈச்சேன் பையன் தூங்கல. அங்க இருந்து சார் எஞ்சி கிளம்பி போயிட்டாரு. இவன் ஏதோ மீட்டிங்னு போனான்ல, முடிச்சுட்டு வந்து பார்க்க ஈச்சேன் அங்க காணும். போன் பண்ணி பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவன் எங்க போனான்னு தெரியல. இவனுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. எங்க போனேன்னு சொல்லி கத்துன்னு கத்துறான். அதுக்கப்புறம் வேகமா அவன் வீட்டுக்கு போய் பாக்குறான். அங்கேயும் அவன் இல்ல போல. கதவை தட்டிட்டே இருக்கான், போன் பண்ணிட்டே இருக்கான், எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்ல. எங்க போன ஈச்சேன், எங்க போன ஈச்சேன், ப்ளீஸ் கதவை துறன்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். அங்க அவன் இருந்தா தானே கதவை திறப்பான். அவன் தான் அங்கேயே இல்லையே. எங்க போனான்னு ஒன்னும் தெரியல. செம்ம டென்ஷனா இருக்கு இவனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி கேட்க, சாரி அவன் எங்க போனான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. எப்பயாவது அவனை கண்டுபிடிக்கணும், அவன் தம்பி எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க, கண்டிப்பா அந்த இடத்துலதான் அவனும் இருப்பா அப்படிங்கிற மாதிரி லூஃபெங் யோசிக்கிறான். சேம் இவன் யோசிச்ச மாதிரி அவன் தம்பி கூட தான் இவன் இருக்கான் போல. தம்பி ஏதோ சூப்பரா ஒரு பாட்டு போக்கஸ் பண்ணி அப்படியே கிட்டார் பிளே பண்ணிட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இவன் ஆஃப் மைண்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் இந்த பாட்டெல்லாமா கேட்க போறான்? அப்படியே ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்க, பாட்டு நல்லா இருக்காண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்ட்டு இவன் அமைதியாவே இருக்கான். என் பாட்டு உனக்கு பிடிக்கலையா? ஆஃப் மைண்ட்ல இருக்க, ஏன்னாச்சு உனக்குன்னு சொல்ல, இல்ல பாட்டு நல்லதா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, நீ பார்த்தா அமைதியா இருந்த, சோ பிடிக்கலையோன்னு நினைச்சேன். என்னாச்சுன்னா இப்பெல்லாம் நீ ஒரு மாதிரி இருக்க. யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டு ஓடி வந்துட்டியா? நீ எதுவுமே என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. உண்மையை சொல்லுன்னு சொல்ல, டே எனக்கு டயர்டா இருக்குடா, பேசாம இருன்னு சொல்ல, வேணா ஒண்ணு பண்ணு, நான் வேணா கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன்னு தரேன், அதை கொடுத்துடலாம். அப்புறம் இங்க இருக்கிறான் லேங்கு, அவன்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கி கொடுத்துடலாம். நான் சொல்ல, சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வாங்க சாப்பிடன்னு சொல்லி லேங் எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். ஓ ஸ்பைசியா இல்லையான்னு சொல்லி கேக்குறான். ஸ்பைசியா? அடிச்சிருவேன். ஸ்பைசி ஃபுட் கேட்டுட்டே இருக்க. நைட் ஃபுல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், எப்படி இருந்தா தெரியுமான்னு சொல்ல, டே உன் ஹெல்த் பாத்துக்கணும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்றான். அதெல்லாம் இல்லைண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன், சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அண்ணனும் தம்பி அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. லேங் சொல்றேன், எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, நான் போகணும், சோ நான் அப்புறமா வரேன், பாய், சரியா நீ சாப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறான். ரெண்டு பேரும் உங்க ஃபியூச்சரை பத்தி என்னடா டிசைட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண யாரும் வர மாதிரி இருக்கு. தம்பி தான் ஃபர்ஸ்ட் போறான். அங்க போய் பார்த்தா அங்க லூஃபெங் வரான். லூஃபெங்க பார்த்தனே பயந்து அப்படியே ஓடி போயிட்டாரு நம்ம ஈச்சன்னு. லூஃபெங் அப்படியே உள்ள வந்துட்டே இருக்க, உன் அண்ணன் எங்கடா, எதுக்கு இந்த இடம் எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு தம்பி கேக்குறான். நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, நீ என்ன முட்டாளா, எதுக்கு இங்க மாதிரி வேற, இங்கெல்லாம் அவன் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். உன் அண்ணன் எங்க? என் அண்ணன் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, அவனுக்கு என்ன வேணுமோ அவனுக்கே தெரியும், அவன் இப்ப வளர்ந்துட்டான், நீ தான் ஒண்ணுமே சொல்லாம யூஎஸ் கோடி போனியே அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க பாரு, என் அப்பா தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி அங்க போக வச்சாரு, என்கிட்ட இருக்க எல்லா கான்டாக்டையும் கட் பண்ணாரு, நான் அவனுக்காக லெட்டர் எழுதினேன், ஆனா அந்த லெட்டர் எல்லாம் திரும்ப வந்துருச்சுன்னு சொல்ல, நீ நல்ல மாதிரி நடிக்காத, நீ பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல, நான் எல்லாத்தையுமே அனுப்புனேன், அந்த ஸ்கூல்ல தான் அவன் இருந்தான், நான் தான் ஸ்கூல்ல விட்டு போயிட்டேனே. நீ ஸ்கூல்ல விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் அந்த ஸ்கூல்ல இருந்தான்னு உனக்கு தெரியுமா? அவனே அந்த ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, எல்லாமே ஒரு எக்ஸ்கியூஸ், சோ என்ன மறக்கறதுக்காக அவன் பண்ணதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்ல, இத்தனை வருஷமா அவ ஒரு முட்டாள் மாதிரி இருந்தான், இப்பதான் அவனுக்கு பிடிச்சத பண்றான், உனக்குதான் கல்யாணம் ஆக போதே, சரி உன் லைஃப நீ பாத்துட்டு போன்னு சொல்ல, சும்மா நல்லவன் மாதிரி நடிக்காத, எனக்கு தெரியும் அவன் எத்தனை பேர் கூட போனான்னு தெரியுமா உனக்குன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசாதடா அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். அவனே என்கிட்ட இதை சொன்னான்னு சொல்ல, கண்டிப்பா அவன் சொல்லியிருக்க மாட்டான், என் அண்ணன் கண்டிப்பா யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி பண்ண மாட்டான், அவன் வேணும்னு தான் சொல்லியிருப்பான், உனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லி அதுக்காக சொல்லியிருப்பான், எனக்கு அந்த கல்யாணம் இல்ல அப்படிங்கறது அவனுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அவன் அந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்ல, அப்ப உன்னை வேற யாரு கூடயாவது பார்த்திருப்பான், அதனால அவன்
வேணும்னு போய் சொல்லியிருப்பான்னு சொல்ல எதுவுமே பேசாம லூஃபெங் அமைதியா இருக்கான். அப்ப அதானே உண்மை. சி, நீ எல்லாம் ஏன்டா இப்படி இருக்க? இங்க பாரு, அன்னைக்கு நான் ட்ரிங்க் பண்ணேன், தெரியாம தான் நடந்தது, அது வேணும்னு நடக்கலன்னு சொல்ல நடந்ததோ இல்லையோ நீ என் அண்ணனை இந்த மாதிரி பண்ணும்போது அவன் பார்த்திருக்கான், அதனாலதான் அவன் உன்கிட்ட அப்படி பேசுறான்னு சொல்ல நான் ஒத்துக்கிறேன், இது என்னோட தப்பு தான், இது என்னோட தப்பு தான், என்ன திட்டுறதுன்னா திட்டிக்கட்டும், நான் எதுவும் சொல்லல, அதுக்காக இந்த மாதிரி என்னை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்ல என் பிரதரை நீ என்ன பண்ண சொல்லு, என்னடா பண்ண நீ, என் பிரதர் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான். இங்க பாரு, அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து உன்னை தேடி எவ்வளவு தூரம் அலைஞ்சும் தெரியுமா? அவன் எங்க போனாலும் எல்லாரும் இதை பத்தியே பேசினாங்க. இத்தனை வருஷமா அவன் இதை பத்தியே கஷ்டப்பட்டுட்டு உயிரோட இருந்து வாழ்ந்துட்டு இருந்தான். அவனை இந்த மாதிரி பண்ண உனக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லி இங்க பாட்டுக்கு இவன் கத்துறான். அங்க பார்த்தா ஈச்சேன் வந்து நிக்கிறான். ஈச்சேனை பார்த்தனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அமைதியா உட்கார்ந்து இருக்கான் லூஃபெங். அண்ணா நீ எதுக்கு வந்தாங்கிற மாதிரி அண்ணனுக்கு முன்னாடி போய் நிக்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அங்க நடந்த கதையெல்லாம் சொல்றான். நான் யூஎஸ் போனேன், என் அப்பா என் பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டாரு, என்ன அங்க இருந்து வெளியே போக விடாம பண்ணாரு, அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் என்னால சைனாக்கு ரிட்டர்ன் ஆக முடியும், உன்னை பார்க்க முடியும்னு சொல்லிதான் அந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன். ஏன்னா நான் உன்னை பாக்குறதுக்காக இங்க வரணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் நான் அங்க இருந்து இங்க வந்தேன். நான் உன்னை தேடி அலைஞ்சிட்டே இருந்தேன், உனக்காக நான் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் கூட ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லி நடந்த கதை எல்லாத்தையுமே லூஃபெங் அப்படியே சொல்றான். ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஒருத்தர் லைவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இந்த தம்பி பையன் அந்த மெசேஜை பார்த்ததை பத்தி இன்னும் சொல்லாம இருக்கான். சோ நீ எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேணா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஈச்சேன்னு. இப்பதான் இவனுக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல அது நடக்காது, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தோணுது. திரும்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஆக முடியாதுன்னு எனக்கு தோணுது. வேணாம், நம்ம ரெண்டு பேரும் இப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈச்சேன்னு சொல்றான். லூஃபெங்க்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ரெண்டு பேரும் இப்ப வளர்ந்துட்டோம், சோ நம்ம பழைய மாதிரி இல்ல, நீ புரிஞ்சுக்கோ, இப்ப எல்லாரும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும், சோ இப்படி இருக்கதான் நல்லது, என்னால உன்னை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதை கேட்டோடனே அப்படியே ஷாக்கா இருக்கு லூஃபெங்க்கு. அந்த ஷாக்கோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. சோ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.